ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து நைட்டுக்கு டின்னர் கேட்டிருந்தாங்க. சப்பாத்தி, அப்புறம் கிச்சடி. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு டால் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து கிச்சடிக்கு தேங்காய் சட்னி பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது நான் வந்து நைட்டுக்கு எங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, சப்பாத்தி தான். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டால் இருக்குது. நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். பவிக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் பிடிக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, லாஃபிங் புத்தாவை பற்றி நான் சொல்ல போகிறேன். லாஃபிங் புத்தான்றது பார்த்தீங்கன்னா குபேரான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, குபேரர் கிடையாது அவர். ஆனால் அவர் அதிர்ஷ்டத்தை தருவார். சைனஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தான்றவரை லக்கி மேன்னு சொல்லுவாங்க. அதாவது லக்கி காய். ஏன்னா அவர் வந்தாலே வந்து அதிர்ஷ்டம், லக்கின்றது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் தொப்பையை லைட்டாக இப்படி ஸ்டமக்கை தடவி விட்டோம்னா காசு செல்வம் வரும்னு அங்கே நம்புகிறாங்க. இந்த மாதிரி இது அவங்க ஊரில் ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க சைனீஸில். ஸோ இதை வச்சுட்டு ஒரு 4 குட்டி பசங்கக்கிட்ட விற்றுட்டு இருப்பாராம் லாஃபிங் புத்தான்றவர். ஸோ அவர் தான் கையில் சுட சுட இருக்குமா. அதே மாதிரி இவரை நீங்கள் வீட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கரெக்டான அந்த மரியாதை கொடுக்கணும். கீழே இருந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, மேலே இருந்தால் அவரை பார்க்கணும் கீழே. ஏன்னா அப்படி நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதை சரியாகவே தரலன்னு அவர் நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு பின் விளைவுகள் தருவார். ஸோ லாஃபிங் புத்தா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், அவரோட ஃபுல் ஸ்டாச்சுவை நல்லா பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா? ட்ராகன். அவங்க ஊரில் ட்ராகன்றது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு காடாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அம்மன்லாம் வந்து சிங்கம்னு சொல்லுவோம்ல, இவரோட வாகனம் ட்ராகன். பார்த்தீங்களா? இதை பாருங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் காசு இருக்கும். இவர் எப்பவுமே கழுத்தில் ஒரு முத்து மாலை அணிஞ்சிட்டு இருப்பார். இதை பாருங்க, தெரியுதா? ஸோ காலை நல்லா கம்பீரமாக இப்படி போட்டுட்டு அழகாக உட்காந்துட்டு இருப்பார். பின்னாடி பக்கம் பாருங்க, இவரோட பின்னாடி இப்படி. ஸோ இவரை எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதிகமாக இந்த ஃபேமிலி மார்ட் அந்த மாதிரி போங்க, அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டாச்சு. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க எல்லாருமே. ஸோ ஏன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்க சொல்கிறேன்னா, உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பார் அவர். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஆட்சி செய்வார். அப்படி நின்று இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து வெளில அதிர்ஷ்டம் வெளில போயிடும். உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுனா தான் அது வீட்டு அதிர்ஷ்டத்தை தங்க வைக்கும். அதனால தான் நானே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வாங்கிடுவேன் பாருங்கள். ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. இவர் வந்து உங்களுக்கு படிப்பை தருவார். முக்கியமாக இந்த ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் தருவார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், லாஃபிங் புத்தா எப்படி வழிபடுறது அப்படின்னு. அவருக்கு வழிபாடுலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு மூலையில் சும்மா வச்சுட்டிங்கன்னா போதும். வடக்கு திசை பார்த்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது. ஒரு மூலையில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஊதுவத்தியோ சாம்பிராணியோ ஏதோ உங்களால் முடிஞ்சது காட்டிடுங்க. இல்லை அது காட்டலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சும்மா ஒரு மூலையில் உட்கார வச்சுடுங்க. உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு வேண்டியது அதை ஏதாவது சீட்டில் எழுதி அவர் மேலே போட்டு விட்ருங்க. சரியா? போட்டு விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டெய்லி வேலையை பார்க்கணும். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வாட்டி அதை நடக்காமல் உங்களை பார்த்து பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து லாஃபிங் புத்தான்றது குபேரர் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க குபேரனுக்கு. குபேரர் வேறு, லாஃபிங் புத்தா வேறு. அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குபேரன்றது செல்வத்தை தருவார். இவர் வந்து நல்ல நாலேஜையும் லக்கியும் தருவார், அதாவது அதிர்ஷ்டத்தையும் தருவார். ஸோ இவர் செல்வத்தை தர கடவுள் வந்து குபேரர்.
அதிர்ஷ்டத்தையும் நாலேஜையும் தர கடவுள் தான் வந்து லாஃபிங் புத்தா. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே இனிமேல் லாஃபிங் புத்தா வந்து குபேரன் சொன்னால் நம்பாதீங்க. லாஃபிங் புத்தான்றது நாலேஜையும் லக்கியையும் தரவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குபேரன்றது மணி, அதாவது செல்வம், அதை தருவாங்க. ஸோ யார் கேட்டாலும் இப்படி சொல்லுங்கள். ஸோ இனிமேல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டாட்டா பை பை. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தது போக கிச்சடி இவ்வளோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வதக்கி வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். கொஞ்சமாக டால் மீந்திருக்கு. ஓவராலாக கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை டக்குன்னு கிளியர் பண்ணிடலாம். பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ சப்பாத்தி மாவு இருக்குது, மாவு இடணும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பன்னீர் இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் இப்போ வந்து சமீபத்தில் குக்கிங் காம்படிஷனுக்கு போயிருந்தேன்ல, அங்கே வந்து 800க்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து வின் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த வவுச்சர் அங்கேயே கொடுத்துட்டு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் இந்த தமிழ் பிராண்ட்லேயே வந்து இவங்க இதுலேயே வந்து வெண்ணெய் கொடுத்தாங்க. அப்புறம் 2 பாக்ஸ் ஸ்வீட்டு. அப்புறம் அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 200 ml இருக்கும்னு நினைக்கிறேன், பசும்பால் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. ஸோ இவங்களுடைய இந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது. பன்னீர், பசும்பால் பார்த்திங்கன்னா காய்ச்சினா அப்படியே அந்த மஞ்சள் கலர் ஏடு அப்படியே ப்யூராக வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க பிரான்ச் வந்து கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ ஆனால் இவங்க இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வாசகம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ் எங்கள் உணர்வு மட்டுமல்ல உணவு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேர்டு. உங்களுக்கும் இவங்களோட இந்த பன்னீர், பசும்பால், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட், அப்புறம் பட்டர் இந்த மாதிரி எதனா வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, விளம்பரத்துக்காகலாம் நான் பண்ணலை. உண்மையாலுமே இந்த பிராண்டு வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்லதை வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி வேணும்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது, அதனால் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எல்லாருக்கும் வந்து டின்னர் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நானும் சாப்பிட போகிறேன். இந்த தமிழ் பன்னீரில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா கல்லாக சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த பன்னீர். பார்த்திங்கன்னா நட்ஸ் கட் பண்ணுற கட்டர் மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட்டு 118 ரூபாவோ 120 ரூபாவோ தெரில. எனக்கு ஸ்மார்ட் காயின் கொஞ்சம் சேர்ந்ததால் அதில் லெஸ் பண்ணிட்டு இதோட ரேட் எனக்கு வந்து 95 தான் நான் வந்து பே பண்ணி வாங்கினேன். ரொம்ப சூப்பராக கட் பண்ணுது இது. பாருங்கள் எவ்வளோ எதெல்லாம் சூப்பராக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். உங்களுக்கும் வேணும்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, மீஷோவில் இருக்குது. ரொம்ப சூப்பராக கட் பண்ணுது இந்த பாருங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையான ப்ராடக்ட் தான். பாதாம்லாம் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்கும் பாருங்களேன். ஸோ அதெல்லாமே சூப்பராக இந்த மாதிரி எதெல்லாம் சீவி கொடுத்துருக்கு பாருங்கள். நான் பாதாம், முந்திரி மட்டும்தான் இந்த இதில் கட்டரில் கட் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் பெட் கவர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ இது வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கலர் பார்த்திங்கன்னா நான் சாண்டல் கலர் தான் வந்து வாங்கினேன்.
இதோடைய ரேட் வந்து 686 ரூபாய். நான் ஸ்மார்ட் காயினில் லெஸ் பண்ணிவிட்டு 500 சில்லற தான் பே பண்ணி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். இதை வந்து பெட்டில் போட்டுட்டு நாங்கள் உட்காந்துலாம் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. எனக்கு இந்த கலரு இந்த குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் மீஷோவில் இருக்குது போய் வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.